உரமில்லா உணவுகள். இப்போ வெளிய வாங்கக்கூடிய ஃபெர்டிலைசர்ஸா நம்ம வெளிய வாங்குனோம் அப்படின்னா, அதுல வந்து அமோனியா, யூரியா அந்த மாரி கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. அது உடம்புக்கு போனா நெறைய கெடுதல் விளைவிக்குது. அதனால வீட்ல இருக்கக்கூடிய எளிமையான பொருள் வச்சு நம்ம எப்படி அதாவது பேஸ் ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்ம எப்படிலாம் வந்து உரம் தயாரிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன டெமோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வீட்ல வந்து காய்கறி, வெஜிடபிள்ஸ் அந்த பீல்ஸ் எல்லாம் இருக்கும். அப்புறம் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து அதோட பீல்ஸ் வந்து வேஸ்ட்டா போடுவோம். அத என்ன பண்ணலாம்னா சேகரிச்சு அதுல வந்து நம்ம உரம் தயாரிக்கலாம். அன்றந்து வரக்கூடிய வேஸ்ட்ட வச்சு நம்ம உரம் தயாரிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு மண் பாண்டத்துல சின்ன சின்ன ஓட்டைகள் வந்து போட்டுட்டு, அதுல வந்து தேங்காய் மட்டை கூட மண் வந்து கலந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு லேயர் போட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வெஜிடபிள் கெட்டுப்போன அழுகி போன பழம், காய்கறிகள் அதோட தோல் எல்லாத்தையும் வந்து மேல போட்டுட்டு, அதுக்கு மேல இதே மாதிரியே ஒரு 5 சென்டிமீட்டர் அளவுக்கு திக்கா வந்து மண்ணும் தேங்காய் மட்டும் கலந்த அந்த கலவைய வந்து போட்டு, இந்த மாரி வந்து அன்னன்னைக்கு டெய்லி என்னென்ன கிடைக்குதோ அத வந்து யூஸ் பண்ணிட்டு, வாரத்துக்கு 1 முறை 2 தடவ வந்து அத கலரி விட்டுட்டே இருக்கணும். நமக்கு அது காற்றோட்டம் போணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு 3 மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நல்லா கருப்பு கலர் அந்த மாரி வந்து ஆகிடும். அத எடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, நல்லா அரைக்கணும். நல்லா வந்து ஃபைன் பார்ட்டிகல்ஸா வர அளவுக்கு அத மிக்ஸி இல்லன்னா வந்து மெஷின்ல குடுத்து கூட நம்ம அரைச்சுக்கலாம். அத அரைச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த உரத்துல வந்து இப்போ சில ஆசிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, செடிக்கு வந்து நான் நியூட்ரிஷன் குடுப்போம். அந்த மாரி எக்ஸசிவா இருக்க நியூட்ரிஷன் வந்து ஆட் பண்ணலாம். லைக் ஹியூமிக் ஆசிட் அந்த மாரி ஆட் பண்ணும்போது, அத ஆட் பண்ணிட்டு அப்புறம் கிரானுலேஷன் ப்ராசஸ். ஒரு சின்ன சின்ன முடிச்சுகள் மாதிரி வந்து அத வந்து பித்த மாரி இருக்கிறத கிரானுலேஷன் ப்ராசஸ் சொல்லுவாங்க. அந்த மாரி வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த உரத்த காய விடணும். அதுக்கு வந்து சூரிய ஒளி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மொட்டை மாடியில வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு, அதுல வந்து இந்த உரங்கள் எல்லாம் வந்து காய வச்சுட்டு, அதுக்கப்புறமா அத வந்து நம்ம ரூம்குள்ள வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம எப்ப வேணாலும் அதாவது அப்பப்போ வரக்கூடிய வேஸ்ட்ட வச்சு நம்ம இத தயார் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம வந்து எல்லா வேஸ்ட்டையும் பயன்படுத்தலாமான்னா கிடையாது. நம்ம என்னென்ன வேஸ்ட் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணக்கூடாதுன்னா இது. உரமாக்க கூடாதவை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நாப்கின்ஸ், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்ஸ், கண்ணாடி துகள்கள் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இலைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இலைத்தழைகளும் யூஸ் பண்ணலாம். எல்லாம் வந்து இலைத்தழைகள் யூஸ் பண்ணலாம் கிடையாது. இப்போ இலையில வந்து சிலதெல்லாம் வந்து டிசீஸ்டா இருக்கும். அத பார்க்கும்போதே தெரியும். பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து அதுல வந்திருக்கும். அப்ப அந்த மாரி இலைகள வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அத மாரி உரம் எதுல செய்யலாம், செய்யக்கூடாதுன்றத பார்த்து தான் வந்து செய்யணும். ஏன்னா அதுலயுமே வந்து டேஞ்சரஸான ஹார்ம்ஃபுல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால அந்த கிருமிகள்லாம் வந்து நமக்கு அந்த செடியை வந்து பாதிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு வந்து நம்மளுக்கு செடி வீட்ல வந்து தோட்டத்தை வந்து பராமரிக்கணும், அவங்க தோட்டப்பயிர்கள் வீட்ல பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க கொடுத்துருக்க பேக் தான் இது. 225 rupees நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, இதுல கொடுத்துருக்க எல்லா பேக் அதுவும் எப்படி வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாம்ப்ளேட்ஸோட அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க இதை. அப்புறம் 12 வகையான காய்கறி விதைகள் வந்து தராங்க. அவங்க 15 ரூபாய் தான் தராங்க. இது வந்து நம்ம யூஸ் பண்ண லிங்க் யூஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். நம்ம கொடுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு மட்டும்தான். இந்த லிங்க்ல யூஸ் பண்ணிட்டு ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா, இந்த 12 வெஜிடபிள்ஸ் பேக் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆதார் கார்டுக்கு 2 பேக் வந்து தருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 25 rupeesக்கு செடிகளோட விதைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆதார் கார்டுக்கு 1 பேக் வந்து தருவாங்க. அந்த மாதிரி நம்ம அவங்க கொடுத்துருக்க திட்டத்தை யூஸ் பண்ணி நம்ம யூஸ்ஃபுல்லா வந்து வீட்டில் பிளான்ஸ் வச்சு செயற்கை உரம் அதாவது ஃபர்டிலைசர்ஸ் வந்து கெமிக்கல் இருக்கக்கூடிய ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணாமல் வீட்லேயே தயாரிச்சு இயற்கையாக சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம். தேங்க்யூ.